வேங்கை இந்த படத்தில் தனுஷும் தமன்னாவும் ஹீரோ ஹீரோயினியாக நடிச்சிருப்பாங்க. தனுஷ் நல்ல நல்ல விஷயத்துக்கெல்லாம் போய் சண்டை போட போவான் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா என்ன செய்வா, வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிடுவார். திருச்சி சைடு அனுப்பிடுவார். அதே திருச்சியில் வந்து நம்ம ஹீரோயினி வந்து காலேஜ் படிப்பாங்க. 2 பேரும் சின்ன வயசில் ஒன்றா ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அவள் போய் கேட்க போவான், நீ அந்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்டாக்கு, இல்லையே நான் இல்லையே அப்படின்னு சொல்லிடுவா. அதோடு அவன் சொல்லுவான், நீ ஆமான்னு சொல்லியிருந்தா கூட நான் போயிருப்பேன், நீ இல்லைன்னு சொன்னனால தான் நீ தான் இருப்பியோ அப்படிங்கிற எனக்குள்ளே ஒரு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதோட 2 பேரும் விரும்புவாங்க. அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும், ஹீரோவோட வீட்டுக்கு. அவங்க அப்பா சரின்னு சொல்லிடுவாங்க. எல்லோரும் நல்ல சந்தோஷமாக போயிட்டுக்கல. இவ வீட்டுக்கு வருவா ஹீரோயினி. வந்து அவங்க அப்பா சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்துருவா. அதை சாப்பிட்டு அவங்க அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவார். இதை தெரிஞ்சு நம்ம ஹீரோ வந்து தனுஷ் இவளை தேடி வந்து அவள் வீட்டில் சண்டை போட்டு திட்டி, நீ இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்ட அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு போயிடுவான். அவள் அம்மாட்ட சொல்லுவாள், உன்னால தான் நான் இது பண்ணேன், உன்னால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவான். இவன் வந்து சொல்லிடுவான், எங்கள் அப்பா எனக்கு தெய்வம் மாதிரி அவளே கொள்ள நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு வேணான்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக வந்து அவங்க அப்பாவுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து சரி பண்ணுவார். இதுதான் இந்த திரைப்படத்தோட கதை.